ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை கோல்டு ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் இட்டுருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை அப்போல்லாம் நான் பேசுகிற விதத்து பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி டான் ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்களை அப்பெல்லாம் அப்புறம் இங்கே பாருங்கடா, நான் அப்போ சொன்னதுடா என்னால் 2 பார்ட்ஸ் தான் போட முடியும். ஆல்ரெடி நான் மாஃபியா ஃபேமிலி போட்டுட்ருக்கேன். அதேமாரி இந்த சேனல்லையும் நான் ஒவ்வொரு வீடியோட ஒவ்வொரு டேஸ் போட முடியும். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால ஹவுஸ்லேயும் கரெக்டாக ஒர்க்கை பார்த்துக்க முடியல. என்னோடய ஹெல்த் இஷ்யூன்னு இப்போ ரொம்பவே ஒரு மாதிரி ஷிக் ஆயிடுச்சு. அதனால் நான் ஹவுஸையும் பார்த்துக்கணும், என்னையும் பார்த்துக்கணும். ரெகுலராக உங்களுக்கு வீடியோவும் நான் போடணும். நான் ரெகுலராக வீடியோ போடணுன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவைப்படும். அதனால தான் நான் 2 வீடியோ ரெகுலராக போடுவேன். ஓகேயாடா? ஓகே, நான் இதை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். ஓகேடா? இப்போ அப்படியே இந்த பாட்டுக்குள்ளே போடலாம். நம்ம ஆரம் அப்படியே ஒரு சாங்கை ப்ளே பண்ணுவார். அந்த மாதிரி ப்ளே பண்ணால் நம்ம ஜின்னு அப்படியே சாங் பாடுற நம்ம ஆரம்ப நோட் பண்ணுறாரு. நம்ம ஜின்னுக்காகவே ஏதோ ஒரு சாங்கை ப்ளே பண்ணபடி ஜின்னுக்கிட்ட ஜின் கூட என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஆரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நம்ம சுகாவும் ஜொங்குக்கும் அதே பிளேஸ்லேருந்து தான் நோட் பண்ணுறாங்க. பாட்டியாடா நம்ம ஹயாங்கு நம்ம கிட்ட எவ்வளோ கட்டு 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 கட்டுன்று இருக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட மட்டும் எப்படிலாம் சாங் பாடி ப்ளே பண்ணுறாரு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சிலவும். அவர் பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் காப்பி அடித்து தானடா நம்ம பேபிகிட்டே ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஓ, நெக்ஸ்ட் டைம் நம்ம பேபிக்கு பர்த்டேஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஜொங்குக்கு நல்லா நோட் பண்ணிக்கோ. ஓ, இந்த மாதிரி சாங் ப்ளே பண்ண சொல்கிறியா? உனக்கு தான் சாங் வராடடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா செலவம். இந்த பிளேஸுக்குலாம் ஹயாங்கு தெரியாமல் உள்ள வந்துருக்கோம். அமைதியாக இங்கே என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சத்தம் போடாத அமைதியாருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொங்குக்கு சுகம் அமைதியாக இந்த மாதிரி நோட் பண்ணால் சாங் ப்ளே பண்ணபடியும் சின்னுக்கு முன்னாடி ஒரு பொக்கே எடுத்து ப்ரப்போஸ் பண்ணபடி ஹாப்பி பர்த்டேலாம் சொல்கிறாரு. இப்படி சொல்லிவிட்டு இந்த டே உனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என் லைஃப்பில் மொத்த ஹாப்பினஸ் எனக்கு இந்த ஒரு டேலே கிடைச்ச மாதிரி இருக்கு ஆரம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணோம். சரி ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு சுட சுட ரெடியாக இருக்க உன்னோட ஃபுட்டை எல்லாத்தையும் சாப்பிடு, உனக்கு பிடிச்சது தான், நான் எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வைப்பாரா. எனக்கு பொறுமை இழந்து போச்சுடா. என்னைக்காவது நமக்கு இப்படி எடுத்து வச்சிருக்காராடா. அண்ட் என்ன வைஃபுக்கு ஒரு லவ் பாண்டு, நமக்கு ஒரு லவ் பாண்டு இல்லை. இன்னைக்கு 2ல் 1 கேட்ட வேண்டியதான், வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா எழுந்துக்கிட்டா. இவ்வளோ நேரம் ஏன் வாயமோட சொன்ன, நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்கு கிழித்து உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சான். நம்ம ஜின்னுக்கு ஜொங்குக்கும் சுகோ பேசுறது லைட்டாக கேட்டுருச்சு. இந்த 2 வாய்ஸும் இந்த ஜொங்குக்கும் சுகோ மாதிரிலாம் இருக்குது. இங்கே யாருமே இல்லைன்னா நம்ம ஆரம் சொன்னானுங்கிற மாதிரி சுற்றி முற்றி நோட் பண்ணோம். 2 பேரும் அந்த பிளேஸில் ஒரு டேபிள் கடியிலேருந்து மறைஞ்சிருந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃபைட்டு வர பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அடப்பாவீங்களா, ஏன்டா இந்த மாதிரி வந்த பிளேஸில் கூட ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜின் நோட் பண்ணா. என்ன ஜின் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டபடியும் நம்ம ஜின் நம்ம ஜொங்குக்கு சுகாவை நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுறீங்க எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பார்த்துட்டிங்களா சொல்லிடாதீங்க ஹயாங்கிட்ட. ஹயாங் மட்டும் உங்கள் 2 பேரையும் பார்த்தாங்க, அவ்வளவுதான், முதல்ல பிளேஸை விட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்ப நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் அவர் வந்து எங்களை பார்க்காத அளவுக்கு நோட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, நாங்கள் இந்த பிளேஸ்லேருந்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்லவும், ஆரம் எனக்கு அது வேணும், அறம் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் வந்து நம்ம ஜொங்குக்கு சுகாவையும் பார்க்காத அளவுக்கு அது வேணும் இது வேணுங்கிற மாதிரி எடுத்து ஒர்க்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒர்க் கொடுக்குற மூமெண்ட்டுக்கு ஜின் ஆசை கேட்குறானுங்கிற மாதிரி நம்ம ஆரமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருப்பாரா. அந்த கேப்பில் ஜொங்குக்கு சுகாவும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணால் எங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணபடியே கரெக்டாக காரில் வந்து நம்ம ஆரம்பம் ஜின்னு உட்காண்டா. இப்போ கிளப்புக்கு தான் போடுறாங்க. ஜெனியோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 பேருமே ஜெனியோட பிளான் தெரியாமலேயே 2 பேருமே கரெக்டாக கிளப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அங்கே நம்ம ஆரம் கூட படித்த கேர்ள் அண்ட் பாய்ஸ் அவ்வளோ பேருமே மொத்தமாக அரேஞ்ச் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருந்தோம். எல்லாருமே நம்ம ஆரம்பம் நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு தெரியுமாடா உன்னை பாட்டுங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. நிறைய கேர்ள்ஸுங்க பேசிக்கிட்டே ஆரம்பெல்லாம் வந்து ஹக் பண்ணுறாங்க. உன்னை பார்த்து ரொம்ப டேஸ் ஆயிடுச்சுடானுங்கிற மாதிரி ஹக் பண்ணி பிரேக் பண்ண நம்ம ஜின்னுக்கு தான் ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருச்சு. என்னை பக்கத்தில் விட்டுட்டு என்னடி என் ஹஸ்பண்ட் இப்படிலாம் ஹக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஷாக் ரியாக்ஷனில் அட்டனை கேர்ள்ஸையும் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பசங்கள்ஸ்ட்டு அவ்வளோ விருட்டியுமே பேசிக்கிட்டே நம்ம
ஜின்னோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடியும் கரெக்டாக ஆறாம் அந்த மெயினான பிளேஸ், அதாவது போர்ட்டிகளில் மெயினான பிளேஸ் இருக்கும்ல, அந்த பிளேஸில் அந்த பசன்ஸ் எல்லாத்தையும் பிரித்து விட்டபடி என்றானா அந்த பிளேஸில் காலுக்கு மேலே காலப்பட்டபடி வாரம் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொல்லுவாளா. இந்த மாதிரி ஜெனி சொல்கிறத பார்த்துட்டு நீயும் இங்கே தான் இருக்கிறியாடி அப்படிங்கிற மாதிரி ஜெனி நோட் பண்ணா. நானும் உன் கூட தானே படித்தேன், உன் கூட தானே ஸ்டடி பண்ணேன். அது மட்டும் இல்லை, இந்த கெட்டு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நீ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு இந்த பிளேஸ்க்கே நான் வந்திருக்க மாட்டேன்னுங்கிற மாதிரி ஆரம்பிட்டு கோவமாகி அப்படியே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் என்னாச்சு ஆராம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த பிளேஸ் நமக்கு வேண்டாம், நம்ம ஹவுஸ்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் சொன்னால் ஜெனி கரெக்டாக ஜின்கிட்ட வந்துட்டு ஜெனியை 2-3 டைம் பார்த்துருக்காரானா. பட் ஜெனியோட லுக் இப்போ நம்ம ஜின்னுக்கு மறந்து போச்சு. நேம் தான் ஜெனிங்கிறது ஞாபகம் இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு ஜெனி பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி ஆரம் கோவப்படுறான், ஏன்டா அப்படி கோவப்படுற, கெட்டர் பாட்டு என்ஜாய் பண்ண தானே இந்த பிளேஸ்க்கு வந்தேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமா, ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு ஆராம் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணி அப்படிங்கிற மாரி சொல்லுவாள். அந்த மாரி சொன்னான் ஆரம். அப்படி ஜெனியை பாட்டு மறைச்சா எதுக்காக ப்ராப்ளம் பண்ணுறீங்க, ஒரு 1 ஹவர் மட்டும் இந்த பிளேஸில் இருந்துட்டு ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி ஜெனி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஆரமோட உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜின் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சரி எல்லாருமே டான்ஸ் பண்ணுங்கள், சாங் அதிகமாக்குங்க, இந்த சாங் சரியில்லை, நெக்ஸ்ட்டு சாங் சேஞ்ச் பண்ணுங்கிற மாரி 1 பை 1 சொல்லி நம்ம ஆரம் காலேஜ் டேஸில் சாங்ஸ் 2-3 சாங்ஸ்லாம் பாடியிருப்பார்ல ஸ்டேஜில், அந்த சாங்ஸ் தான் இப்போ 1 பை 1 ரீகாப் ஆகுது. நம்ம ஆரம்ப கடுப்பிட்டேன். இந்த மாதிரி ரீகாப்பாக நம்ம ஆரம் காண்டில் ஜெனியை நோட் பண்ண உன்னை டென்ஷன் ஆக்காதனோட அந்த பார்ட்டிகளுக்கு வர வச்சேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நக்கலாக நோட் பண்ணபடி எல்லாருமே டான்ஸ் ஆடினா எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணால் ஆரம் கடுப்புலேயே நம்ம ஜெனியை நோட் பண்ணால் ஜென்னுமே அங்கே இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறாரு. ஐயோ கிளப்புக்கு இப்போ தான்டா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், இந்த ஜிமினாவும் டேயும் கூட அடிக்கடி வந்திருக்காங்க, ஆனால் இந்த டைம் தான் இந்த கெட்டு பார்ட்டியெல்லாம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம ஜின் நோட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. ஜின் இந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஆரம் நோட் பண்ணிவிட்டு சரி ஜெனி என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறா, நம்ம பேபிக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கு படுக்கே, சரி ஒரு 1 ஹவர் ஜின் கொஞ்சம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னோட ஃபேஸில் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டும் ஒரு இம்ப்ரெஸ்ஸான மூமெண்ட்லேயும் அவ்வளோத்தையும் நோட் பண்ணிகிட்டு பார்த்துட்டு ஜின் பக்கத்துலேயே இருந்து ஜின் என்னென்ன பண்ணுறானுங்கிறத நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி ஆரம் ஜின் கூட க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டாக்குறா. டேய் உன் ஒய்ஃப் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதுக்காகடா அந்த பிளேஸில் ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன், இப்போ பாரு குரூப் டான்ஸ் ஆடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அலாட் பண்ணி குரூப் டான்ஸ் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டான்ஸ் வந்து அதாவது ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க பேரை சேஞ்ச் பண்ணப்படி மாற்றி மாற்றி டான்ஸ் பண்ணுவாங்க அவளுக்கு. இந்த மாதிரி அந்த பிளேஸில் எல்லாருமே அரேஞ்ச் ஆகி ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் அப்படியே டான்ஸ் ஆடினபடி சர்க்கிள் சேஃப்லேயே அப்படி ரவுண்டிங்லேயே வராங்க. இந்த மாதிரி ரவுண்டிங்கில் வேண்டாம் ஆரம் வந்து நீ வேண்டாம் நீ டான்ஸ் பண்ண போண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இந்த டான்ஸை நான் காலேஜ் பிடிக்க சொல்லி பண்ணியிருக்கேன், இது வந்து ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் டான்ஸ் பண்ணுவோம், யார் லாஸ்ட்டு டைம் வரைக்கும் இருக்காங்கங்கிறது தானே அந்த கேமோட வின்னு, நம்ம பண்ண ஆரம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ மற்ற பர்சன்ஸ் கூட டான்ஸ் ஆடினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம் இந்த மாதிரி ஜின்னை நோட் பண்ணேன். வா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம் நேராக ஜின்னை கூட்டிகிட்டு வந்து நேராக ஆரம்பை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் நிற்க வைக்கிறாரு. இப்போ அவங்கவுங்க பேர்கிட்ட தான், அதாவது நம்ம ஆரம்பிக்கிட்ட தான் நம்ம ஜின் நிற்கிறாரு, ஜெனி அதே மாதிரி இன்னொரு பர்சன் கிட்ட தான் நிற்கிறா. அந்த மாதிரி நின்னா அப்படியே மியூசிக் ப்ளே ஆகுது, அது கேட்டாப்பில் டான்ஸ் பண்ணபடி அவங்க பேரை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அதோட பேர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, அப்படியே சர்க்கிள் சேஃப்லி இவங்க ரவுண்ட் பண்ணபடி டான்ஸ் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருந்தால் சாங் டக்குன்னு பிரேக் ஆகும். இந்த மாதிரி பிரேக் ஆகிற மூமெண்ட்டுக்கு யார் டான்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க அவுட்டு. இந்த மாதிரி ஒரு கேம் விளாட்றாங்க, இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். அந்த கேமை நம்ம ஜின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாட்றாரு. பட் நம்ம ஆரம்பிக்கு தான் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ண என் பேபி இந்த மாதிரி என்ன பக்கத்தில் வச்சுட்டு ப்ளே பண்ண வைக்குது, டே என் பேபிடா பாட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கடுப்புலேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பர்சன்ஸாக அப்படி
டான்ஸ் ஆடி பிரேக் ஆகிட்டு இருந்தா இப்போ ஜெனியும் இன்னொரு பர்சன்டும் அப்புறம் நம்ம ஆரமும் ஜெனும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயும் அதேமாரி சாங் ப்ளே ஆகுது, அதேமாரி கேம் விளாடுறாங்க. மாற்றி மாற்றி பேர்ஸை சேஞ்ச் பண்ணபடி மாற்றி மாற்றி டான்ஸ் ஆடுற மூமெண்ட்டுக்கு ஜென்னுக்கு ஒரு எக்ஸைட் தான். அந்த கேம் அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ஜெனி அப்படியே ஜென்னு இந்த சைடு மூவ் ஆன் ஆகுறது, ஜெனி ஆரம்பிக்கிட்ட வர மூமெண்ட்டுக்கு ஏன்னா ஆராம் எவ்வளோ டேஸ் ஆச்சு தெரியுமா இந்த மாதிரி நம்ம 2 பேரும் க்ளோஸாக சாங் கேட்டபடி டான்ஸ் பண்ணி காலேஜ் டேஸில் ஃபங்க்ஷன்ஸோட இந்த மாதிரி குரூப் டான்ஸ் ஆடினோம். ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு உன் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு நான் டான்ஸ் ஆடி அப்படிங்கிற மாதிரி சிலவன் தேவையில்லாத இமேஜினேஷன்லாம் திங்க் பண்ணி நீயும் டென்ஷன் ஆகி ஏன் என்னையும் காண்டாட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இது ஜஸ்ட்டு கேம் எண்டானதோட கண்டிப்பாடா கேம் எண்டானதோட உன்னோட ஃபேஸில் இந்த ஸ்மைல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சிரிப்பால் அந்தமாரி ஆரமோட ஹிப்புக்கிட்ட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறது ஒரு மாதிரி அங்கேயுமா பாடியில் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணுற ஃபீலுக்கு ஆரமுக்கு ரொம்ப காண்டானா இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கு ஜென்னுமே ஜெனி இந்த மாதிரி ஆரம்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. டான்ஸ் பண்ண சொன்னால் இவள் ஆரம்பிக்கிட்ட என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா ஒரு காண்டில் நம்ம ஆரம் ஜெனியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹே ஜெனி உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி எத்தனை டைம் டி சொல்கிறது டான்ஸ் பண்ணி அந்த கேம் மட்டும் ப்ளே பண்ணினேன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு கோவத்தில் ஜெனிங்கிற மாதிரி சொல்லி கத்தி திட்டுனோம். ஜெனி எப்படி இருந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் டான்ஸ் தானடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனி நீ தேவையில்லாமல் என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டுனா இப்போ தான் நம்ம ஜெனுக்கு புரியுது ஜெனின்னு சொல்லிட்டு இருந்த அந்த கேரக்டர் இந்த கேர்ள் தானுங்கிறத நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜெனி கிட்ட வேகமாக வந்துட்டு ஆரம்ப லைட்டாக ஹக் பண்ணப்படி ஆரம் டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாரி சொல்லவும் உன்னடா முதல்ல சொல்லணும் அப்போவே இங்கேருந்து போகலான்னு சொன்னோம்ல ஏன் கேட்க மாட்டேன்ட்ட இப்போ பாட்டியா என்ன மாதிரிலாம் எனக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி ஹோல் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஏன்னா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற சரி விட்றா நம்ம இந்த மாதிரிலாம் கேம் விளாடாண்டா டார் கேம் விளாடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கேமுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ரெடி ஆனால் இப்போ கேம் அந்த மாரி ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜென்னு ஆரம் பக்கத்துலேயே உட்காந்துருந்து ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கு ஜெனியை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன் ஜெனியோட ஐஸ் மொத்தமும் ஆரம் மேலே மட்டும்தான் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜென்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெனின்னு சொல்ல நான் உன்னை மீட் பண்ணவே முடியாதுன்னு நினச்சேன். எனக்கு முன்னாடியே வந்துட்டு நிற்கிற இந்த பார்ட்டி நீ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி 1 by 1 திங்க் பண்ணபடியே இந்த மாதிரி ஜெனியை நோட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அந்த பிளேஸில் கேம் ஒவ்வொருத்தராக ப்ளே பண்ணி விளையாண்டுருக்க மூமெண்ட்டுக்கு ஆரம் கிட்ட ஆரம் அதுக்கு ரெஸ்பான்சிபிளே பண்ணாமல் ஐஸை க்ரீப்பாக க்ளோஸ் பண்ணபடி இருக்கிறாரு. நான் அவங்க கூட கேம் விளாட வரேன்னு சொன்னேன்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு சரி ஆரமாக விட்டுருங்கிற மாதிரி மறுபடியும் அந்த போட்டலை ரோல் பண்ணி விடுறாங்க. இப்போ கரெக்டாக ஜின்னுக்கிட்டையும் இன்னொரு பர்சன்கிட்டையும் வருது. அந்த பர்சன் நம்ம ஜின்னுக்கிட்ட ட்ரூத் வேணுமா டார்க் வேணுமாங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு ட்ரூத் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜின்னுக்கிட்ட எடையோ ஒன்றை கேட்குறாங்க. அதாவது நீயும் ஆரமும் எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்க உங்களோட லவ் மேரேஜா ஆரம் உங்கள் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கா உங்களுக்கு தெரியுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இதை வச்சு பேசினதுன்னு ஜின் கொஞ்சம் ஹேட் ஆகும். அந்த மூமெண்ட்லேயே இந்த மாதிரி பேசுனா நம்ம ஆரம்டா நான் அதுடா கொஸ்டின் கேட்குற அப்படிங்கிற மாதிரி காண்டிலேயே நம்ம ஆரம் இந்த மாதிரி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணோம். நம்ம ஜின்னுக்கு நாங்கள் லவ்லாம் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கல அரேஞ்ச் மேரேஜ் தான் ஃபேமிலிஸ் மேரேஜ் ஃபோர்ஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி எதையோ சொல்ல வருவார். ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஜின்னால் பேச முடியாமல் நான் டார்க்கே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவார். அந்த மாரி சொன்னேன். ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு ஓ மவுட்டால் இந்த வேர்டு வேணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஹோல் கொஸ்டினையும் கேட்க வச்சேன். டார்க் என்னன்னா இப்போ கொஸ்டின் கேட்டுட்ருப்போம்ல அந்த பர்சன்ட்டை பாயிண்ட் பண்ணிவிட்டு நீ டார்க் கேட்டல டார்க் இதுதான் உன்னோட ஒர்க்கை நீ கரெக்டாக என் பண்ணாததுனால நீ ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன்ட்டுக்கு கிஸ் பண்ணணும் அதுதான் டார்க் அப்படிங்கிற மாரி ஜெனி இப்படி சொல்கிறத கேட்டு ஜின்னும் ஆரமும் கொஞ்சம் ஷாக் ஆனால் ஜின்னு எது கிஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாரி நோட் பண்ணால் டார்க் அப்படி தான் நாங்கள் எல்லோரும் இப்போ அப்படி தானே கேம் விளாண்டோம் டேய் நீ கிஸ் பண்ணல அப்படிங்கிற மாரி ஒருத்தர் பாயிண்ட் பண்ணிவிட்டு நீயும் அதேமாரி தான் கேமை என் பண்ணணும்
கேம்டா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஏன்டா டார்க் ஆகட்டும்ங்கிற மாரி மறுபடியும் ஜின் திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணன்னு தெரியலையேங்கிற மாரி நோட் பண்ணோம். நம்ம ஜெனிடா கிஸ் பண்ண அடுத்த கேம் ஆளாண்டாமா அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அப்படியே ஜின் ஆரம்ப பாட்டு திரும்பினா எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜின் அப்படியே எழுந்து கிஸ் பண்ணுற மாதிரி இந்த பையன்கிட்ட வந்தா டக்குன்னு நம்ம எழுந்து ஜின்னோட ஹெட்டை கிரிப்பை பிடிச்சி ஜின்னோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இப்படி கிஸ் பண்ணிவிட்டு டார்க்கை செஞ்சாச்சு, இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாரியும் ஜின்னோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சபடி அந்த கிளப்லேருந்து வேகமாக இழுத்துட்டு வருவாரா அந்த மாதிரி இழுத்துட்டு வந்தேன். கரெக்டாக நம்ம ஜெனிடா முன்னாடி வந்துட்டு என்னடா கேமை பாடியில் என் பண்ணிட்டு போகிற, இங்கே பாரு ஜெனி, என் ஒய்ஃப் என் பக்கத்தில் இருக்கான்ங்கிறதுனால உன்னை அமைதியை விட்டுட்டு போகிறேன். இன்னும் என்னை டென்ஷன் ஆக்கி இதை விட்டு கடுப்பேற்றணும்னு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஜென்னி இருக்கான்னு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜென்னியை மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஜின்னை பிடிச்சி காருக்குள்ளே தள்ளுறாரு. தள்ளிட்டு கார் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக அங்கேருந்து ஹவுஸ்க்கு தான் கூப்பிட்டு வருவாரோ அந்த மாதிரி கூப்பிட்டு வந்தேன். ஜின்னுடா ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ஆறாம் பாட்டு வந்துட்டு ஆரம்னா அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கோவமாக இருக்கார்ல அந்த மூமெண்ட்டுக்கு ஆரம்கிட்ட என்ன மாதிரி பேசுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி திணறி போய்ட்டு நான் வேணும்னே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு வரா வாயை மூடுனாண்டு அப்போ இதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம்ல தேவையில்லாததெல்லாம் பண்ணாதன்ட்டு. கேம் விளாடுறியா கேம், இந்த கேம் எல்லாம் உன் பிரதர்ஸ் கூட ப்ளே பண்ணி விளாட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக கட்டுவாரா. அந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்ம ஜின்னுக்கு ஐஸில் டீரியே வந்துருச்சு. அப்படியே டீர் ஐஸில் அப்படியே ட்ராப்பாக டீரி கீழே விழுற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு விண்டோ பக்கமாக நம்ம ஜின் திரும்பிட்டு ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருக்காரா. நான் பாட்டு க்ரையிங் தான் பயங்கரமாக டீரி வருது. இந்த மாதிரி டீரி வேண்டாம் இதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே காரை நிப்பாட்டுவாரா. அந்த மாதிரி நிப்பாட்டுனா அதுக்குள்ளேயே ஹவுஸ் வந்துடுச்சுங்கிற மாதிரி ஜின் அப்படியே சுற்றி பார்த்தா அது வந்து ஒரு பிளேஸ் ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸ். அந்த பிளேஸில் ஆரமோட கார் மட்டும் நினைக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இது என்ன ரோட்டில் அப்படியே விட்டுட்டான், சுற்றி ஃபாரஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜின் அப்படியே திரும்பி நோட் பண்ணால் அப்படியே ஜின்னுக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜின்னோட டீரியை வெயிட் பண்ணிவிட்டு ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி க்ரை பண்ணுற, சரி ஓகே பேட்டை போய் நான் கோமாட்டிட்டு இருக்கக்கூடாது, இப்போ வேணால் நம்ம பேட்டை என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சீட் பெல்ட்டை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு காரை விட்டு வெளியே கூப்பிட்றாரு. எங்கே கூப்பிட்றாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த காரை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து அப்படியே அது ஃபாரஸ்ட் சைடு தானே ரொம்ப சைலண்டாக ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த பிளேஸில் காருக்கு வெளியே வந்து நின்றுட்டு மூணை காட்டுறாரு, ட்ரீயை காட்டுறாரு. வித்தியாசமாக அங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் காட்டி நம்ம சின்ன சிரிக்க வைப்பாரா. இந்த மாதிரி சிரிக்க வச்சோம். ஆரம்பினா சின்ன பையனா இந்த மாதிரி என்கிட்ட அதுதான் ட்ரீ, இதுதான் ஃப்ளவர், இதுதான் சன், இதுதான் மூணுங்கிற மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி கேம் விளாண்டு என்னை சிரிக்க வைக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜின்னு அப்படியே லைட்டாக ஷையாக வர அந்த மாதிரியானா அப்பா சிரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்ன அப்படியே காருக்கு பேக் சைடில் இருக்கும்ல அதில் தூக்கி உட்கார வச்சுட்டு எதுக்காக இந்த மாதிரி டென்ஷன் ஆகுறேன், இன்றைக்கி உன் பேட்டை தெரியுமா, நான் எந்த அளவுக்கு செலப்ரேட் பண்ணணும்னு திங்க் பண்ண தெரியுமா, நீ கிளப்புக்கு போகணுன்னு சொல்ல போய்தானே நான் இந்த ஹோல் பிளானே பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் ஜின், போ என்னோடய பிளானே வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்ம பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜின்னு காருக்கு பேக் சைடில் உட்காந்துருக்காரு. சின்ன பக்கத்தில் அந்த சைடு இந்த சைடு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி தான் நம்ம ஜின்னுக்கிட்ட க்ளோஸாக வந்து இப்படி பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஜின் இவ்வளோ க்ளோஸில் பண்ணிருக்க மூமெண்ட்டுக்கு ஆரமோட லிப்பில் அப்படி கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஆரமோட கிஸ்ஸை ஃபீல் பண்ணிவிட்டு அதான் யாருமே இல்லை, என்னடா இன்னும் பண்ணிகிட்ருக்க, நம்ம 2 பேர் மட்டும்தானே இந்த பிளேஸில் இருக்கோம், இப்படி வளவலன்னு பேசுகிறதுக்கு பதிலாக பேசாமலேயே என்கிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்ன அப்படியே அந்த காரில் லாக் பண்ண போயிடி ஜின்னுக்கு லிப் லாக் பண்ணுவார். அந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம். ஜின்னுமே நம்ம டைட்டாக ஹக் பண்ண போயிடி 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறோமோ மட்டும் ரொம்ப தூரத்துலேருந்தே ஜெனி அவளோட காரில் இருந்தே நோட் பண்ணுறா. நான் உங்கள் 2 பேரையும் பிரிக்கலான்னு ஹெவி பிளானை போட்டாலும் நீ அவங்கிட்ட இன்னும் க்ளோஸாக போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி செம கோமா அந்த மாதிரி திங்க் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸில் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு சரி வா ஹவுஸ்க்கு போகலாம்,
மற்றதெல்லாம் ஹவுஸில் தாண்டி உனக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜின்னை அப்படியே காரில் வந்து உட்கார வச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஆரம் கொஞ்சம் ஹாப்பியாக கார் எடுத்துகிட்டு போனோம். ஜின்னுமே அந்த கோவமான அந்த மூமெண்ட்டுக்கெலாம் பிரேக் ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஆரமோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஆரமோட ஷோல்டர்லேயே பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே இப்போ ஹவுஸை தான் காட்டுது. ஹவுஸில் நம்ம ஆரம் தான் வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வேகமாக ரெடி ஆகி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி அங்கிட்டும் இங்கிட்டும் பரபரன்னு ரெடி ஆகிட்டு இருக்கிற மூமெண்ட்டை ஜின் நோட் பண்ணிவிட்டு நேற்று முழுக்க ரொம்ப கூலாக பேசிகிட்டு இருந்தா இன்றைக்கி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜின் திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட திங்ஸஸை 2 3 எடுக்கிறாரு, 2 3 எடுக்கல. அந்த மூமெண்ட்டில் எடுக்காமலேயும் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் ஆரம் அப்படிங்கிற மாரி ஆரமோட ஷேடை பிடிச்சி நம்ம ஜின்னு வேகமாக இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தோம். என்னாச்சு ஜின், ரொம்ப முக்கியமான மீட்டிங், இந்த ஜங்குக்கு சுகாவையும் நம்பி கம்பெனிக்கு அனுப்புறது தப்பாக போச்சு, மீட்டிங் நேற்று பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கட்டணும். முதல்ல டென்ஷன் ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்ரூம்குள்ளே புஷ் பண்ணபடி ஆரம் அந்த டோரில் லாக் பண்ணபடி ஏன் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறேன்? நீ அந்த கம்பெனி சிஓடா, அந்த கம்பெனியோட பாஸ், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட்டிருக்க, ஷர்ட்டில் பட்டன் இப்படி தப்பாக போட்டிருக்க பாரு, இந்த லுக்லேயே வா போவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வேர் பண்ணியிருக்க ஷர்ட்டை தப்பாக போட்டிருக்காருல. அந்த மூமெண்ட்டில் ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷர்ட்டை நம்ம ஜின் போட்டு விட்டுட்ருக்காரு. நீ ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ஒர்க்கை கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்க்கணுன்னா முதல்ல ஒன்று நீ கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். முதல்ல டிப்ரெஷன் ஆகுறது நிப்பாட்டு, டிப்ரெஷன் டென்ஷன் ஆகுறது கொஞ்சம் பிரேக் பண்ணு. அப்போதான் நீ ஹாப்பியாக இருக்க முடியும், ஒர்க்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி இருந்தீன்னா கண்டிப்பாக ஒர்க்கில் ஒன்றாலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஷேர்ட் பட்டன்லாம் போட்டு விட்டபடி கோட்டெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம ஆரமுக்கு வேர் பண்ணி விட்றாரு. வேர் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆரம் எந்த திங்ஸ் எல்லாம் மறந்து வச்சாரோ அது எல்லாத்தையுமே லேப்டாப் வைக்கிற பேக்ஸில் 1 by 1 எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பேக் ஒர்க்குக்கு போகிறதுக்கான பேக் இருக்கும்ல, அந்த பேக்கை கொண்டு வந்து ஆரமோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு ஆரமோட மொபைலை கூட நம்ம ஆரம் மறந்துருப்பாரு, அதையும் கரெக்டாக ஆரமோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு ஆரமோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக நீ ரெகுலராக பண்ணாதான் நீ ரியாலிட்டியில் இருக்கன்னு அர்த்தம். கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக ஒர்க் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ இந்த அளவுக்கு கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் இனி நான் கரெக்டாக ஒர்க் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம் இந்த மாதிரி ஜின்னு ஃபோர்கெட்டில் தான் கிஸ் பண்ணாருன்னா ஆரம் ஜின்னை இழுத்து லிப்பில் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணா இவ்வளோ நேரம் ஒர்க்கு டென்ஷன் ஆகிடுச்சு, மீட்டிங் பிரேக் ஆகிடுச்சின்னு கட்டுனேன், இந்த மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ண சொல்ல மட்டும் உனக்கு டைமே போகாதாடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு முதல்ல அங்கேருந்து போ, ப்ளே பண்ணி விளையாடுறதெல்லாம் நைட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆரம்ப அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்புனா என்ன பேபி இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்து நிறைய கிளாஸ்லாம் எடுத்துகிட்ட பார்த்துட்டோட எனக்கு ஏதோ ரிவார்டு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும்னு நினச்சேன். உன்னோட ஆரம் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது டிப்ரெஷன் குறையிற மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அண்டா எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டலாடா, போடா அங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ முதல்ல ஒர்க்குக்கு போ, உனக்காக உன் பிரதர்ஸ் 2 பேருமே வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம ஆரம்டா அப்படியே நேராக சரி நைட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேங்கிற மாதிரி நேராக கீழே இறங்கி வேண்டாம். நம்ம ஜோங்குக்குடா பக்கத்தில் இருந்துட்டு இனிலாம் நீ ஒன்றும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், சொன்னால் கேளு, தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாத, டேஸஸ் மூவ் ஆன் ஆகிருச்சுல, எப்போ வேணாலும் பேபி போட் ஆகும், ஹாஸ்பிட்டலில் தானடா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பேபி அப்படி போட் ஆகிற மாதிரி இருந்தால் அங்கேயே எனக்கு தான் பேபி போட் ஆகிருமே, ஹாஸ்பிட்டலில் பேபி போட் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி டேயா ஒர்க்குக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி ஜோங்குக் திட்டுனா நான் கண்டிப்பாக போய் ஏற்றிடுவேனுங்கிற மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா மார்னிங் உங்கள் 2 பேருக்குள்ள ஃபைட் அப்படிங்கிற மாதிரி யாரும் கேட்டேன். ஒர்க்குக்கு போகாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் போய் ஏற்றிடுவேன், நீ என்னெல்லாம் நிறுத்த முடியாது, நீ சொன்னாலாம் நான் கேட்க மாட்டேன், நீ ஏன் கிட்டே ஃபைட் பண்ணுறான் அங்கே அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கோமா கட்டுனா நம்ம டேடாம் ஹாஸ்பிட்டலில் என்னென்னா ஒர்க் பண்ணுறேன், டெலிவரி டைம் டேட்டும் மூவ் ஆன் ஆகிருச்சு, எப்படியும் ஹவுஸில் இருந்தாலும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், அதுவே நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணால் பேபி போட் ஆகிற டயத்தில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல, ஹாஸ்பிட்டல்லே பேபி போட் ஆகிரும்ல, இதை தான் நான் ஜங்குக்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னேன். உங்கள் 2 பேரோட ஃபைட்டை நான் எப்படி என் பண்ணேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போதைக்கு ஜிமினா கூட தானே இருக்கிறான் ஜங்குக், அவங்க சேஃபாக பார்த்துப்பாங்க, சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டாக தானே இருக்குது, எப்படியும் பேபி போட் ஆகிற அந்த பெயின் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகிறான் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவ்வளோ டேஸ் அவனை ஒர்க்குக்கு தானடா அனுப்பினேன், அப்போவே நீ இப்போ பிரேக் பண்ணியிருக்கணும், இப்போ போகக்கூடாதுன்னு சொன்னால் அவன் ஃபைட் தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிட்டுட்டு சுகா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சுகாவா அதோ வரான் அப்படிங்கிற மாதிரி ரூமை நோட் பண்ணேன்.
ஜெமினாடா நம்ம சுகாவை போட்டு முறைச்சபடியே நிற்கிறாரு. ஏன் இந்த அளவுக்கு கோவமாக இருக்கிறேன்? சரி ஓகே, நேற்று என்னடா மீட்டிங் பிரேக் ஆயிடுச்சு, அதனால நீ ஏன் கோவப்படுற? என் ஹயாங்கே என்னை வறுத்து எடுத்துருவாரு. இப்போ பாரு எப்படி என்னை வறுத்து பொறிக்கிறாருன்ட்டு. அதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா கிட்ட இந்த மாதிரி பேசுனா உன்னை ஹயாங் திட்டு வாங்கலேங்கிற மாதிரி. டென்ஷன்லாம் கிடையாதா சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா அப்புறம் எப்படி இந்த சுகா இந்த வேர்ல்டில் இப்படி ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி வேற பேசுவியாடா, பண்ண தப்பெல்லாம் பண்ணி மீட்டிங்கே பிரேக் பண்ணிவிட்டு இந்த சுகா இந்த வேர்ல்டில் எப்படி ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கிறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா அடிப்பாரா அந்த மாதிரி அடிச்சா. பிபி இந்த மாதிரி நான் அடிக்கடனே, நீ அடிக்கிறதையும் வாங்கிக்கணும். கீழே போய் என் ஹயாங்க என்னை அடிப்பான், அடியும் வாங்கிக்கணும். பெயின் எனக்கு ரொம்ப அதிகமாயிரும். 1% அடித்ததே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னேன். ஏன் சுகா இந்த மாதிரிலாம் பேசுகிற? வேறு என்ன மாதிரி பிபி பேச? அட இன்னைக்கு ஹயாங் ஒர்க்குக்கு கம்பெனிக்கு போகிறாருல, நம்ம ஏன் உன் ஹவுஸ் வரைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, நம்ம வேணால் ட்ரிப்பு போகிற மாதிரி உன் ஹவுஸுக்கு போகலாமாங்கிற மாதிரி கேட்டான். எங்கே சுற்றி எங்கே போகிறோன்னுங்கிறது தெரியுது, முதல்ல நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ரூமுக்கு வெளியே பிடிச்சிட்டு அழுறாரு. இந்த மாதிரி தரலாம். பேபி அடிச்சிடுவேன் சுகா, அடிச்சிடுவேன், ஒர்க்குக்கு மண்டல ஒழுங்கா போடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணால், எவ்வளோக்குள்ள எப்படி பேசினாலும் சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே திரும்பி ஸ்டெப்பு கீழே இறங்கி வராரு.